வணக்கம். எனது பெயர் நவீன்குமார். நவீன் டிசைன்ஸ் அண்ட் பிரிண்டிங் சங்கத்தின் வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக இன்று இலவச ஸ்கிரீன் பிரிண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கப்படுகிறார்கள். இன்று இலவசமாக நம் சங்கத்தின் அனைவரும் குடும்பமாக இன்று கலந்து கொள்ளப் போகிறார்கள். அனைவரும் கண்டுகளியுங்கள். முடிந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து இதில் கிளாஸில் இலவச ஸ்கிரீன் பிரிண்டிங்கில் கலந்து நாமும் அனைவரும் நம் சங்கத்தின் வளர்ச்சியாகவும் ஸ்கிரீன் பிரிண்டிங் வளர்ச்சியை மிகவும் பயன்படுத்தும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம் பூபலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் லோகஜனதா பூத ஹோத ஹோடா நிரபானேலனை வேலும் முலாக்கின பமீதி வேலும் லோகஜனதா பூத ஹோத ஹோடா நிரபானேலனை வேலும் முலாக்கின பமீதி வேலும் கலர சகிர சிம்பிஸ் பேசிகே சுகா பரஜகரா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம் பூபலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் லோகஜனதா பூதா ஹோதோ ஹோடா நிரமா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம் பூபலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் லோகஜனதா பூதா ஹோதோ ஹோடா நிரபானேலனை வேலும் முலாக்கின பமீதி வேலும் லோகஜனதா பூதா ஹோதோ ஹோடா நிரபானேலனை வேலும் முலாக்கின பமீதி வேலும் கலர சகிர சிம்பிஸ் பேசிகே சுகா பரஜகரா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம் பூபலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் லோகஜனதா பூதா ஹோதோ ஹோடா நிரமா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம் பூபலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் லோகஜனதா பூதா ஹோதோ ஹோடா நிரபானேலனை வேலும் முலாக்கின பமீதி வேலும் லோகஜனதா பூதா ஹோதோ ஹோடா நிரபானேலனை வேலும் முலாக்கின பமீதி வேலும் கலர சகிர சிம்பிஸ் பேசிகே சுகா பரஜகரா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம் பூபலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் லோகஜனதா பூதா ஹோதோ ஹோடா நிரமா கஜானனம் பூதகணாதிசே. அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர் சங்கம் சார்பாக நவசக்தி பிரிண்டிங் பிரஸ் அவரின் உரிமையாளர் பி விஜயன் அவர்கள் தலைமையில் இன்று தொடங்கப்படவுள்ள இலவச ஸ்கிரீன் பிரிண்டிங் பயிற்சி இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது.
அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஸ்கிரீன் பிரிண்டிங் தொழில் இருக்கிறேன். இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து தந்தை பெரியார் பாலிடெக்னிக்கில் நான் வந்து 15 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ இது வேலூர் மாவட்டம் ஃபுல்லாகவே கொடுக்க சொல்லி முன்ன வந்து கம்யூனிட்டி பாலிடெக்னிக்னு சொல்லிட்டு ஒன்று மத்திய அரசாங்கத்தால் அவங்க ஸ்கீம் ஒர்க் மாதிரி போட்டாங்க. அது வந்து தந்தை பெரியாரில் கொடுத்துருக்குற ட்ரைனிங்கு. அதுக்கு அடுத்தது வந்து எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்து எல்லா கிராமத்துலேயும் போய் கொடுத்துருக்குறேன். சேற்காடு, ஜாபராப்பேட்டை, இந்த பக்கம் கண்ணமங்கலம், ஊசூர், அணைக்கட்டு, ரத்தனகிரி, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அப்போ கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே போய் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் தந்தை பெரியார் பாலிடெக்னிக்லேயே கொடுத்துருக்கோம். அதாவது அங்கே ஒரு மாதம் இருப்பேன், வெளியே ஒரு மாதம் இருப்பேன். அப்படி மாறி மாறி ஒரு பேட்ச். இப்போ இங்கே ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறேன்னாக்கா 10 பேர் தான் ஒரு பேட்ச். 15 நாள் அது ட்ரைனிங். 15 நாளும் கொடுத்துருக்குறேன், ஒரு வாரமும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஷார்ட்டாக முடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா ஒரு வாரத்திலேயே கூட முடிச்சுடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே உங்களுக்கு எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ திங்கக்கிழமை ஆரம்பிச்சுடுவோம், சனிக்கிழமை முடிச்சிடலாம் அப்படின்னாக்கா எங்களுக்கு போதும், நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் விருப்பத்துப்படி சனிக்கிழமை முடிச்சிடலாம். இல்லை இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அடுத்த வாரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பை வச்சு தான். ஸோ பிரிண்டிங்கில் வந்து எத்தனையோ வகை இருக்குது. அதில் வந்து ஒரு வகையான ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் இருக்குது. இதில் வந்து மிஷினும் இருக்குது, சிங்கிள் கலர் மிஷினும் இருக்குது, மல்டி கலர் மிஷினும் இருக்குது. அதிகமாக பார்த்துருப்பீங்க நீங்கள், இல்லைனாலும் காமிக்கிறேன், என்கிட்ட ஃபோனில் இருக்குது. ஸோ இது வந்து மிஷினில் போகிறது, மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட் அதிகம். எல்லாம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி மிஷினுடைய ரேட்டு. அது வந்து நிறைய ஜாப் போகிறதுனாக்கா நீங்கள் மிஷினை விட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. பட்டு சின்ன சின்ன ஒர்க்குன்னும் போது நம்ம மேனுவல் ஒர்க்கில் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ சின்னதாக பண்ணுறோம், சின்னதாக கடை வச்சிருக்கிறோம், 10க்கு 10 அப்படின்னும் போது அதில் நம்ம சம்பாதிச்சு கூட அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி மிஷின் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்லேயே பல வகை இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிக்கை போடுறோம், அது வந்து சாதாரணமாக பிவிசி மையிலே போட்டுடலாம். அதுலேயே இன்னொரு மை இருக்குது, பிவிசி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அது கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு. அது இல்லாமல் ரப்பர் பிரிண்ட்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா துணியிலலாம் போடலாம். இந்த டிஷர்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, வாலிபால் ஃபுட்பால் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து ரப்பர் பிரிண்ட்னு போட்டு அந்த பிரிண்டிங், அது மையே வேற, அது மெத்தடும் வேற. அது வந்து பிரிண்டை போட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஷீட் கொண்டு வரும், அந்த ஷீட்டை வச்சு அயன் பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த பிரிண்டை நிற்கும், அது காயும். இல்லைன்னா காயவே காயாது, ஒரு மாசம்னா கூட காயாது அந்த பிரிண்ட்டு. அந்த மாதிரி மை அது. அது வந்து மையே 700 ரூபாய் அது 1 கிலோ. இதெல்லாம் வந்து கம்மி ரேட்டு தான். சாதாரணமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேப்பருக்கு யூஸ் பண்ணுற பிவிசி மை கம்மி ரேட்டு தான். அது வந்து 100 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாயில் கூட இருக்குது. அதில் 3 வகையான மை இருக்குது. ஒன்று பிவிசி, ஒன்று பிவிசி கிளாஸ், இன்னொன்று கிளாஸிங். கிளாஸிங்க்கு வந்து பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், பட் காயத்துக்கு லேட் ஆகும். அது இல்லாமல் அதுக்கு கெரோசின் தான் மிக்ஸ் பண்ணணும். அந்த கெரோசின் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை இப்போ, அதனால் அது யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. பிவிசி மைக்கு வந்து ரெடியூசர்னு ஒரு லிக்விடு, அதை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று ஒரு மெத்தடில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிற ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு. இதில் வந்து பத்திரிக்கை போடலாம், விசிட்டிங் கார்டு போடலாம், பட் அந்த இது கூட போடலாம், பேக் எல்லாம் கூட போடலாம். தாம்பூல பேக் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரப்பர் பிரிண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட போடலாம். பட் அது வந்து மை இங்கே கிடைக்காது, வெளியிலேருந்து தான் வாங்கணும் நீங்கள். இங்கே இருக்குது, பட் ரொம்ப காஸ்ட்லி, ரேட் அதிகமாக விற்கிறாங்க இங்கே. அது நீங்கள் வெளியில் வாங்கினாக்கா 1 கிலோ 200 ரூபாய் கம்மியாகும். அது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது நார்மல் ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான். இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அது பலன் கொடுக்கும். சும்மா ஏதோ வந்தால் கிளாஸ் அட்டன் பண்ணோம், சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு போய் நீங்கள் இருந்துடக்கூடாது. இதை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் அந்த ஏதாவது பழக தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான், அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் வந்து 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி நீங்கள் எது ஒன்றுமே வந்து கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம சைக்கிள் கூட ஓட்டுறதுக்கு பழகணும் போது சைக்கிள்லேயே போனோம்னா தான் அது நல்லா இருக்கும். நான் பைக்லேயே போயிட்டு திடீர்னு சைக்கிளில் போனீங்கன்னாக்கா அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும், செட் ஆகாது. அது கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி பயிற்சியிலே இருக்கும். அதான் இப்போ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு செய்கிறவங்க இப்போ கூட செய்கிறாங்க. அந்த அரசை பிரிண்ட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் தான், சத்வாச்சாரியில் இருக்காரு. இப்போ நம்ம சங்கத்துக்காக ஒரு பாட்டெல்லாம் கூட பாடினாரு, தெரியுங்களா அவரு? அரசா அரசி அரசு அச்சகம், அதுதான் சொல்றேன். அரசி
இளங்கோ. இவரெல்லாம் வந்து அப்பயே பாலிடெக்னிக்ல ட்ரைனிங் எடுத்தவர் தான். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கூட ஞாபகமாக வச்சிருக்காரு அவர். அது மாதிரி பேசினாவோ அதை நம்ம பழக தான் அது வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா அறிமுகம் பண்ணுங்க. இல்லை இப்போ கற்றுக்கிட்டு நீங்க செய்யணும். அது வந்து ஒரு 3000 ரூபாய் தான் ஆகும். எல்லா மெட்டீரியலும் வாங்கி வச்சுட்டு கூட நீங்க விடாம அப்படியே கண்டினியூ வரும். ஆர்டர் கண்டிப்பா வரும். இப்போ நீங்க வந்து ஒரு பத்திரிகை ஆப்ஷன்ல போட்டீங்கன்னா ஒரு பத்திரிகை சிலிண்டர் நீங்க போடுற மாதிரி நீங்க கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க, அது ஒத்துப்பாங்க. சில பேர் வந்து 100 பத்திரிகை கூட வாங்கி போடுறாங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, பர்த்டே ஃபங்க்ஷனு, நிச்சயதார்த்தம், அப்புறம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 100-200 ஆமா அந்த மாதிரி போடலாம். ஸோ அது வந்து கற்றுக்கிறது வந்து நீங்க ஆமா பெரிய முறை செய்யலான்னு வாங்கின மெட்டீரியல்லாம் ஒரே ஒரு கார்டு விசிட்டிங் கார்டு தான் போட்டேன். அது இருக்குது மெட்டீரியல் அப்போ அப்படியே யூஸ் பண்ணுங்க. ஸ்க்ரீன்லாம் இருக்குது, அந்த கெமிக்கல்லாம் இருக்குல்ல. சரி இப்போ கற்றுக்கணும். காம்பளை பையெல்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க, கொஞ்சமாக தான் கேட்குறாங்க. அதெல்லாம் செய்யலாமா? செய்யும். ஏன்னா இப்போ நீங்கள் டிடிபி வச்சுருக்கீங்க, நீங்களே எடுத்துக்கலாம். அதனால வெளியில போக வேண்டிய வேலை இருக்காது. அதனால எடுத்து நீங்களே செய்யும். ஸ்கின் கிராஃபிக்ஸ் டிடிபி வச்சிருக்கேன். ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணலான்னு வந்து. சரி, தேங்க்யூ. பேர் கலையரசி, நாகலா ஆப்ஷன் விரிஞ்சிபுரம். நாங்க விரிஞ்சிபுரம் இது வேற மேகலா. சரி சரி. ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து எல்லா வகையும் எனக்கு தெரிஞ்சுதுங்க சார். இல்லை ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து நம்ம டிடிபி வச்சுருந்தாங்கிறதுனா டிடிபி வெளியே பண்ணிக்கலாம். அந்த இது பண்ணிக்கலாம், வெளியே பண்ணி நீங்க ட்ரெஸ் பேப்பர் எடுத்துட்டு அதை வச்சு நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரி. அந்த டிசி ப்ராப்ளம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கெமிக்கல்லாம் ஒத்துங்களா? அதுக்காக அது ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. இல்லை அதுக்காக கேட்குறேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டதுக்கு வந்து என்ன உங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ் இதுவாக இருக்கும் அப்படின்னா அது மாட்டு போட்டு சேர்த்துக்கலாம்ல. ஆமா அதுதான் தெரியும். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஒன்றும் ஆகாது. ரொம்ப நெருக்கமான ரூமா இருந்துச்சுனாக்கா அந்த வாசனை வெளியே போகாது, நமக்கு தான் வரும். அதனால அது கொஞ்சம் சம்மந்தப்பட்டதுனாக்கா ஒத்துக்கலனாக்கா அதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. சரி. அவன் பையனா நீ சொன்னாரு ஃபோன் பண்ணி பாப்பா என்ன படிச்சிருக்கா? கவர்ல போறதுக்கு யூஸ் ஆகும். எங்க வச்சிருக்கீங்க? வேலை பண்ணி ஹிமாலயா அதே ரோட்ல கார்டு கொடுங்க. கவர் என்ன தேவைப்பட்டுச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுவோம். ப்ரௌன் கவரா இல்லை எல்லா கலரும்? எல்லா கலரும் இருக்காவா? அதிகமாக வர மல்டி ஆமாம் கொஞ்சம் தராங்க. சரி கூட பண்ணி ஓகே. டிடிபி சுமார் டிடிபி நாங்கள் பேசுகிறோம். ஓட ரெடி தானே? நானே அதாம்மா. சரி சரியா பண்ணாஸ் எல்லாம்
பாத்தீங்கன்னா மெஷின் பேர் இருக்கு. இது வந்து நைலான் வருது, நார்மல் வருது. இது வந்து 350, 200, 400 அந்த மாதிரி வருது, நம்பர் வருது. எதுக்கு அதுனாக்கா இப்போ வந்து ரொம்ப பெரிய பெரிய லட்டாஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ அந்த மே மாசம் இருப்பாங்க, அதே மாதிரி அந்த 1, 2 எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போனோம்னாக்கா 250 இருந்தாலே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா 400. இது வந்து நம்ம பத்திரிக்கை எல்லாம் போடுறோம் இல்லையா, அது சின்ன லெட்டர் சிறிய எழுத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மெஷின் தான் இருக்கணும், அப்பதான் அது இறங்கும். அது போட்டீங்கன்னாக்கா அப்படியே மொத்தமொத்தையே இறங்கிடும் மை. அதனால 400 நைலான். இது வந்து 2 குவாலிட்டி இருக்கு. ஆர்டினரி வந்து நைலான். நைலான் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும், ஆர்டினரி வந்து நார்மலா இருக்கும். அது வந்து ஒரு அன்பியூசிங்கா இருக்கும். இப்போ இந்த டிஜிட்டல் பேனர்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி வரும். இப்போ ஒரே நாள்ல இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி வச்சீங்கன்னாக்கா அது ஒரு மாசம் இருந்துச்சுனாக்கா அஃபேட் ஆயிடும், அது மக்கிடும். அதே வந்து கடைக்கு போடலாம் பாத்தீங்கன்னாக்கா 2 வருஷம் கூட தாங்கும். அந்த மாதிரி குவாலிட்டி அதுக்கு தான், அது குவாலிட்டி 2 குவாலிட்டி வரும். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம வாங்கிட்டு. இது பாத்தீங்கன்னாக்கா மீட்டர் வந்து 350 ரூபாய் என்ன ஆகுது, 350 ரூபாய் நான் போகுது. அது வந்து விலை கம்மியா இருக்கும், 100 ரூபாய் 150 ரூபாய் கம்மியா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரேம் வந்து 10க்கு 12. ஸோ இது 10 இன்ச்சு, இது 12 ஒரு ஹைட்டு. சாரி 12க்கு 15, 15 இந்த மாதிரி இன்ச்சஸ்ல தான் வரும். இது வந்து 15க்கு 20. இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். இப்போ விசிட்டிங் கார்டு போடுறோம்னாக்கா இது போடலாம், இன்விடேஷன் போடுறதுனா இது யூஸ் பண்ணிடலாம், பத்திரிகை போடுறதுனா இதை விட சின்னது இருக்கு. சின்ன லோகோ மட்டும் போடணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி இதுல பாதி சைஸ் இருக்குது, அது வாங்கி கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி நிறைய வருது. அதே மாதிரி இது வந்து கட்டை, இந்த கட்டையும் வருது, இரும்பு பைப்லயும் வருது, அதே மாதிரி இரும்பு சேனல் வருது பத்தியா, இந்த பேனர்லாம் ஒட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி சேனல்லயே செய்யலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நாடா இருக்குது இல்லையா, இந்த மாதிரி நாடா, இது வந்து நாடா வச்சு ஆணி அடிக்கிற டைப் ஒன்று. இன்னொரு டைப் வந்து இதுக்கு பின் வருது, ஸ்டாப்லர் இதுலயே பெருசு ஃப்ரேம் அடிக்கிறாங்கல்ல, அந்த பின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனபாண்டு, ஆமா அது அந்த பேக்கெட் தான், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஒண்ணுத்துக்கு வந்து நாடா ஆட்சி காமிக்கலாம், தண்ணி போட்டா வந்துடும். அதுதான் இது யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளவா சொல்றேன் நான். இருக்குது அப்புறம் மாத்தி அடிக்கலாம், இல்ல வராது அவங்க சீக்கிரம் தண்ணி பட்டுனா கூட. இது வந்து ஒரு இப்போ இது இந்த மெஷ் அடிக்கிற இல்லையா, இது வந்து ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 மேட்டர் கூட எடுத்துக்கலாம். 4 பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கை போட்டு இதை வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும் பண்ணாக்கா போயிடும். திருப்பி இன்னொரு மேட்டர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 4-5 முறை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து போயிடும். மறுபடியும் அந்த துணி மட்டும் கிழிச்சு போட்டு வேற அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 4-5 முறை தான் யூஸ் ஆகும். 4-5 முறை நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து, நம்ம எவ்வளோ நம்ம ஸ்கிரீன் போடுறோமோ அதுக்கு வந்து நிறைய போட்டோம்னா சீக்கிரமா போயிடும். ஜெகிடம் இந்த சைட்ல எல்லாம் கிழிஞ்சிடும். அப்போ எடுத்து வேஸ்ட்ல போட்டு மறுபடியும் வேற யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எப்படி ஒன்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான். மைனூட்டா இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்போஸ் ஆகும்னா 400 அதுதான் நம்ம அடிக்கணும். 400. இப்போ பெரும்பாலும் வந்து ஸ்கிரீன் பெயிண்டிங்ல பண்றது பாத்தீங்கன்னாக்கா பத்திரிகை தான் போடுறாங்க, வேற எதுவும் போறது கிடையாது. பத்திரிகை போடுறாங்க, அது விட்டாக்கா அந்த பனியன்ல நிறைய பிரிண்ட் பண்றாங்க. அந்த பனியனுக்கு போறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். பட் என்னன்னாக்கா ஆர்டினரி போட்டீங்கன்னா கூட போதும். இது வந்து நைலான் போடணும்னு அவசியம் கிடையாது, ஆர்டினரியே போடலாம். அதே மாதிரி அதுக்கு மையே வேற, அந்த மை இங்க ரோப்லாம் போடுறாங்க, வேற பென்னுலாம் அது பிவிசிலே போடலாம். பென்னில் பிரிண்ட் பண்றது வந்து பிவிசி மையிலே போடலாம். அது நம்ம எடுங்க பென் இந்த பென்ல போடலாம், இது போடலாம். நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நார்மல்லே போடலாம். ஆனா பனியில போடுறது மட்டும் வேற, அது மைய மட்டும் வேற. 700 ரூபாய் லிட்டர். அது இங்க கிடையாது, கிலோ இங்க இருக்குது, ஆனா ரேட்டு போகுது. அது யாரும் அவ்வளோ வாங்குறது இல்லை இங்க. இது வந்து பட்டை அதிகமாக இருக்கிறதுனால மடிச்சுக்கிறாங்க. அந்த கீழே துணியோட இழுத்து பிடிக்கும்.
ஃபாயில் ஃபாயில் பிரிண்டிங் அது வரைக்கும் மேடா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது கோல்டு கலர் சில்வர் கலர் அதுக்கு பிளாக் அந்த மாதிரி பிளாக் தான் ஆமா டை அப்படியே எல்லாரும் ஒரு ரவுண்ட் எடுத்துருக்காங்க. டை போட்டோம்னாக்கா இன்னும் பின்னாடி அதுக்கு அந்த இடம் வந்து நல்லா மேடா ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். அது அட்டையே மேடாயிடும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த ஸ்கிரீன் எத்தனை காஞ்சிருக்காங்க அப்படியே அவர் எடுக்கிறது எடுத்து அப்படியே ஒரு வீடியோ நவீன் அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கோடைக்கால பயிற்சி இலவச ஸ்கிரீன் பிரிண்டிங் பயிற்சி இனிதே துவங்கியது இன்று. இது வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங்கிறது வந்து பிரிண்டிங்லேயே பல வகையான பிரிண்டிங் இருக்குது. அதில் ஸ்கிரீன் பிரிண்டிங்கிறது ஒரு தனி சிறப்பு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேட்டின் பட்டு துணி மாதிரி இருக்கும். அந்த சேட்டின் துணிலையும் போடலாம். அதே மாதிரி காலில் போடுற ஷூவில் உள்ள இன்னர் வரும். அந்த ஷூனுடைய இன்னர்லேயும் பிரிண்ட் பண்ணலாம். அது வந்து மிகப்பெரிய ஒரு தொழில். அதை வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து சில பேர் வந்து அதை வேறு மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க. பட் அது மாதிரி கிடையாது. ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் வீட்டில் ஒருத்தர் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதில் நல்ல வருமானம் இருக்குது. ஆர்வத்தோடு செய்யணும். செய்கிறத நம்ம எப்படி ஆர்வமாக செய்கிறோமோ அதை வச்சு தான் வளர்ச்சி இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து ஏற்கனவே தந்தை பெரியார் பாலிடெக்னிக்கில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மத்திய அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்பட்டு அது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2000 பேருக்கு வேலூர் மாவட்டம் ஃபுல்லாக சுற்று வட்டார கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர் ஆஃபீஸில் நான் கொடுத்துருக்குறேன் ட்ரைனிங்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நம்ம தொழில் சார்ந்த ஒரு உறுப்பினர்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுக்க சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதை வந்து நான் மனதார ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து டெய்லி நான் ஒரு 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எத்தனை பேட்ச் வருதுன்னாலும் நான் செய்கிறதுக்கு தயார். அவங்களுக்கு இலவசமாகவே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். இதை வந்து மேலும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற ஆற்காடு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, குடியாத்தம், பள்ளிகொண்டா இந்த மாதிரி இடத்துல இருக்கிற பிரிண்டிங் அசோசியேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இங்கே ட்ரைனிங் எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இலவசமாக நான் வருஷம் நான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நான் தயார். அதனால் யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இதை பயிற்சி எடுத்துக்கின்னு பயனடையுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.